அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான வாய்ப்பு. நல்ல முயற்சியை வந்து அவங்க ரொம்ப எஃபர்ட்டாக போடணும். அதே போல் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை வேணும். ரிஷபராசிக்கு சனி வக்ர பயிற்சி ஐயோ சூப்பராக இருக்குமா ரிஷபத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? மிதுனுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சவால்களை சமாளிக்கக்கூடியவர்கள், சமாளித்து சாதனை புரிவாங்க. கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? வேற யாரும் வந்து அவங்க மனசு கஷ்டப்படுத்த வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்களே தான், அம்மா, அப்பா, புள்ள, குழந்தை. சிம்மராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? சிம்மம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிம்மத்திலே இந்த சேர்க்கை நடைபெறுது. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஆவதி மாதத்தில். கன்னிராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? பெரும்பாலும் இவங்களுக்கு பாருங்க, அந்த லைஃப்ல பிரச்சனை வந்து இவங்க ஆர்கியூமெண்ட் ஆகும். நமக்கு எல்லாருக்கிட்டுமே எல்லா பாசிட்டிவும் இருக்கிறது இல்லை. நம்மளுக்கு ஒரு உறவு வேணும், தேவைன்னா நம்ம நிறைய விட்டு கொடுத்துருக்கோம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஆதித்ய ஸ்வரலட்சுமி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்கம்மா. இப்போ வந்து சனி பயிற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல 2026 தான் சனி பயிற்சி ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திருக்கணிதப்படி வந்து சனி ஏற்கனவே பயிற்சி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி மேம் பார்க்கறது? அதாவதுமா, வாக்கியப்படி என்பது வந்து நம்ம கோயிலில் ஆகம விதிகளின் படி வந்து நடைபெறுவது. திருக்கணிதம் வந்து நம்ம வாழ்வியலில், அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பார்க்குறோம் இல்லையா, அந்த அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு வந்து ப்ரெடிக்ஷனுக்கு திருக்கணிதம் வந்து ஒத்து வருதுமா. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு லைனாக சொல்லலாம்னா, இப்போ கும்பத்துக்கு ஜென்மசனின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து ஒரு மூடியாக முடுங்கி கிடந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்ல, சூழல் இதான் சொல்லிட்டு அவங்க வந்து அப் டு டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க வந்து ஒரு இயல்பாக பயணிக்கிற நிலை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ரெஷராக இருந்தோம்மா, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுமா, இப்போ ஒன்று வந்து நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு நிலைமை இதான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வைத்தே நம்ம சொல்லலாம். இப்போ இதில் வந்து எப்படி ஜாதகம் வந்து செயல்படுதுன்னு. அதனால் முன்னோர்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நம்முடைய ஆலயங்களுக்கும் நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து திருக்கணிதமும் வந்து ஆப்டாக வருதுடா. இப்போ சனி பயிற்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சனி வக்ர பயிற்சி, சனி வக்ரமாக வருது அப்படின்னா என்ன மேம்? அதாவது சனி வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது. ஆனால் பின்னோக்கிலாம் வரமாட்டார். இப்போ நம்ம ஒரு டிராஃபிக் ஜாமில் இருக்கிறோம். அப்போ நமக்கு வண்டி என்னாவும் பின்னாடி வர்ற மாதிரி ஒரு மாயை தோன்றும் இல்லையா, ஒரு தோற்றம் நமக்குள்ள ஒரு உணர்வு. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம். இந்த சனி வக்ரமாக என்ன பண்ணுறாரு, அது வந்து இன்னொரு ராசிக்கும் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த வருடம் சனி வந்து மீனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பின்னோக்கி அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு செல்லலை. அந்த வீட்லேயே இப்போ உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறவர் வந்து 1, 4 அப்படின்னு பின்னோக்கி வருகிறார். இப்படி முன்னாடி போகிறவர் இப்போ பேக்கில் வந்து நம்மளுக்கு வராரு. அதனால தான் இதை வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் செய்கிறதோ, இல்லை நான் இப்படிலாம் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறேன், நான் வந்து ஒரு ஒரு சடனாக ஒரு வேகமாக வந்துலாம் முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு புதிய முயற்சிகள்லாம் ஏற்கனவே நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். ஒரு தொழிலுக்கு, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஒரு திருமணத்திற்கு, ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டேன், நடக்குமா நடக்கலையான்னு தெரியலையே. இப்போ எங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காலச்சக்கரம் தான் நம்ம பேசுவோம். மேஷம் தான் அதற்கு முதல் வீடு. 11 மேஷத்தில் இருக்கிறவங்களாம் சனி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் சென்ற காலகட்டம் வந்து சனி எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் வந்து முயற்சி போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ எதுவும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான வந்து பலனை வந்து இந்த சனி வக்ரத்தில் வந்து அவங்க பெற்றுடுவாங்க. இப்போ பிறப்பு ஜாதகத்திலே ஒரு சிலர் இப்போ பிறக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்குலாம் சனி வக்ரமாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நல்ல பலன்கள் அவர் அமைப்பை பொறுத்து, அந்த ஜாதகத்துக்கு அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு என்பதை பொறுத்து அவங்களுக்கு பலன்கள் கூட குறைய எல்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே கொடுத்துருவார் மனம். நிச்சயமா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்கள் மாட்டிக்க போகிறாங்க இந்த சனி வக்ர பயிற்சி? அதாவது மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருக்குமே இந்த சனி வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பலன்களே கொடுப்பார். ஏன்னா அவர் நிறைய நம்மளுக்கு மீன வீட்டில் உட்காந்து இப்போ இயற்கை பேரிடர்லேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பூகம்பத்திலேருந்து ஒரு விபத்துலேருந்து ஆகாய மார்க்கம் நம்மளே பார்த்துட்டோம். அதில் ஒருத்தர் கூட தப்பிச்சு எல்லாரும் இது வந்தாலும் ஒருத்தர் தப்பிச்சும் வந்துட்டார்.
அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய 8ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ 8ஆம் இடம் தான் வந்து மிகப்பெரிய விபத்து, நம்மளுக்கு கண்டங்கள், வலி, வேதனை எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டம் அனைத்து ராசினருக்குமே எப்போவுமே சனி வந்து ஒரு இடத்துல இப்போ வந்து பின்னோக்கி வராரு செய்கிறாருன்னும் போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ மேஷத்துக்கு 7.5 சனி, அதே போல் சிம்மத்துக்கு அஷ்டம சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு எல்லாமே இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் கொடுத்து கொண்டு இருந்தாரோ அதுக்கெல்லாம் சரி வருங்க, அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சூழலை தர ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா எல்லாருமே. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு செஞ்சுட்டாரு, நம்ம என்ன பண்ணுவோம். சனியை கண்டு பயப்பட தேவையே இல்லை. சனி பகவான் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அவர் வந்து உண்மையை அப்படியே வெளியே படம் போட்டு காட்டுவார். நம்மளுக்கு ராகு வந்து ஒரு மாயை, சனி வந்து உண்மையை வந்து புலப்படுத்தக்கூடியவர். அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை இருக்குதோ, இப்போ நல்லா ரொம்ப நாளாக இருப்பாங்க, 7.5 சனி வந்ததுங்க நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டுங்கன்னுவாங்க, அந்த உடம்புல அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இவர் வந்தவுடனே அதை வந்து வெளியே கொண்டாந்துருவார். அப்போ தான் ஒரு பாவத்தை சனி டேக் பண்ணுறாருன்னா நம்ம முதல்ல உஷாராயிடணும், அந்த பாவத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது எப்போ சனி பயிற்சி ஆனாலுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க சொல்றது இயற்கை சீற்றங்கள், இந்த பேரிடர்கள் இதெல்லாமே சனி பெயர்ச்சியால தான் நடக்குதா? இதுக்கப்புறம் என்ன மேம் எதிர்பார்க்கலாம்? அதாவது இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பெயர்ச்சியால நடக்கல. ஏன்னா சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார். அப்போ அந்த நீர் ராசியில் இருக்கும்போது எதிரில் இருக்கக்கூடிய ராசி வந்து உங்களுக்கு நில ராசி. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு கேது டிரான்சிட்ல எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகு சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசியான கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ராகு வந்து சனியை போல் செயல்படக்கூடியவர். அதே போல் நம்ம கேது என்ன சொல்லுவோம், நம்ம செவ்வாயை போல் செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம 12 என்ற அந்த பிரேராசியில் வரக்கூடிய சனி அவருக்கு கேந்திரத்தில் இப்போ குருவும் உட்கார்ந்துருக்கார். நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ராகு கேது வந்து காற்று ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்ற அந்த கிரகங்களின் அமைப்புகளால் நமக்கு இந்த காலகட்டம் இந்த 12ஆம் இடம் வந்து இழப்புகள், அதே போல் பிரிவினைகள், பிளவுகள் சொல்லக்கூடிய இடம். இப்போ நீர் ராசியிலேருந்து இந்த இடத்த நேராக பார்க்கும்போது இது நிலராசி, அதனால் பூகம்பம் ஏற்படுது. அதே போல் அவர் அங்கே இருக்க 10ஆம் பார்வையால் நம்ம நெருப்பு ராசியை பார்க்குறாரு. நெருப்பு ராசியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு விபத்து, ஒரு நமக்கு அமெரிக்காலலாம் அந்த காடுலாம் வந்து எரிஞ்சுது பார்த்தீங்களா. அதே போல் வந்து இப்போ ஆகாய விபத்தில் எப்படி நடக்குது, அவர் ராகு எங்கே உட்காந்துருக்காரு, சனி வீடு கொடுத்த சனி நம்மளுக்கு நீர் ராசியில் உட்காந்துருக்காரு. அப்போ மழை பெஞ்சாலும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏமா 6 மாதம் வரைக்கும் மழை காலம்னுவாங்க. கிடையவே கிடையாது. இப்போலாம் 10 நாள்லேயே 3 மாதத்துக்குரிய மழையெல்லாம் பெஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது, எப்போ பூகம்பம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ சூறாவளி காற்று வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2031 வரைக்குமே இப்போ சனி வந்து இங்கே ஒரு 3 வருஷம் இருப்பார், அப்புறம் மேஷத்துக்கு ஒரு 3 வருஷம் வருவார். இனிமேல் ஒவ்வொரு ராசியாக வர வர இந்த கோள்களின் கோச்சாரணைகளும் அதுக்கேற்ற மாதிரி ராகு கேதுக்குள்ளே மாறிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி, ராகு, கேது, குரு இவங்க தான் வந்து மிகப்பெரிய அந்த ஒரு ஆதிக்கத்தை உடையவர்கள். ஏன்னா இவங்களுடைய வருடமும் வந்து சனி தான் அதிக வருடம், குருவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 12. இந்த 12ன்ற இடம் வந்து ஒரு சார்ஜ் எடுக்குதுனாலே நம்ம அனைத்து வகையிலையுமே கவனமாக இருக்கணும். இந்த இயற்கை பேரிடர் மட்டும் இல்லாமல் இந்த 12ஆம் இடம் உடல் விரயம், பொருள் விரயம், நேர விரயம், பொருளாதார விரயம், உயிர்கள் விரயம், உறுப்புக்கள் விரயம், நம்ம வந்து ஃபிசிக்கல் விரயம், நம்மளுக்கு வந்து ஒரு பணம் விரயம், இது வந்து நேரம் 6 பார்க்கும். 6 என்பது வம்பு வழக்கால் நம்ம வந்து இந்த விரயமாக போகுதா, இந்த பணம் இப்போ பணம் இங்கே வந்து விரயம் ஆயிடுச்சு, நம்ம பணமும் சொல்லிட்டு நேரங்காலம் விரயம் ஆயிடுச்சு, உடல் விரயம், இது எல்லாமே சொல்லிக்கிட்டு வரோம். இது வந்து வம்பு வழக்கால் வரப்போகுதா, இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு தேவையில்லாத செலவு பண்ண போகிறோமா, இல்லை ஒரு கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ண போகிறோமா, விரயம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த விரயத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த விரயத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா 12ஆம் இடம் என்பது சேரிட்டி, 6ஆம் இடம் என்பது சர்வீஸ். அப்போ நம்ம வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நம்ம தான தர்மங்களுக்கு நம்மளாக கொடுக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, நானாக கொடுத்தா அது வந்து சமாதானம் ஆகிடும், நீங்களாக கொடுத்துட்டிங்கன்னா சமாதானம், நானாக உங்ககிட்ட இருந்து வாங்கினா ஒரு சண்டைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் அவர் விரையன்ற ஸ்தானத்தை ஓப்பன் பண்ணனால எப்படி நம்ம அன்றாட செலவுகளில் வந்து நம்ம வருமானம் வந்தவுடனே வீட்டு செலவுக்கு எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதே போல் முதல்ல ஒரு தொகையை வந்து தான தர்மத்துக்குன்னு எடுத்து வச்சிடணும். எப்பவும் பார்த்தீங்கன்னா வாழ்வியலுடைய தாத்பரியமே 3 தான். ஒன்று வந்து நம்மளுடைய நல்ல உறவுகள், அதற்கப்புறம் வந்து நல்ல ஆரோக்கியம், உறவுகள் இருந்தாலே ஆரோக்கியம் கிடைச்சிடும். இந்த 2 இருக்கும்போது நமக்கு பொருளாதாரம் வந்து கிடைச்சிடும். எப்போவுமே ஒரு இதுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய வந்து ஏர்ன் பண்ணுவோம். ஒரு நம்ம தெருவில் அன்றாட அந்த
தள்ளு வண்டியில் வைக்கிறவங்க கிட்ட நம்ம பேரம் பேசுவோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. எப்படி நம்ம பணத்தை வந்து ரிசீவ் பண்ணுறோமோ அதே போல் கொடுக்கும்பொழுது மனம் உவந்து சந்தோஷமாக ஒரு ஆட்டோக்கார் கேட்பாரம்மா ஒரு 20 ரூபா போட்டுக்கணுமா 30 ரூபா போட்டுக்கணுமா இல்லை இதில் இவ்வளோ தான் வந்திருக்கு இதுக்கு ஒரு பைசா நான் கம்மியாக தர மாட்டேன்னு சொல்லுவான். அப்படிலாம் சொல்லவே கூடாது. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் வந்தவொடனே என்ன பண்ணுவார் வீட்டு தலைவர், என்ன இந்த வாட்டி கரண்ட் பில் இப்படி வந்துருச்சு, நம்மளுக்கு மளிகை பில் இப்படி வந்துச்சு அப்படின்னு எதையுமே வந்து கஷ்டப்படக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறாரு அப்படின்னீங்கன்னா அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இவர்களுடைய அடிப்படை தேவைகளை எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாலே அந்த வீட்டில் வந்து சுக்கரன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடுமா. அவர் வந்து எது எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பொண்டாட்டியோடைய ஒரு பொருளை வாங்கி வச்சுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா என்ன பண்ண ஒரு தேவைக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு வாங்கி வச்சுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது போட்டு போக முடியாது. ஐயோ கணவர் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாரோ செய்வார் அப்படின்னு இந்த மாதிரி ஏக்கத்திலே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் கணவர் ஒரு கோபமாக இருப்பார். அவருக்கு அப்போ வந்து ரொட்டேஷன் ஆகாது. அப்போ என்ன பண்ண எல்லாம் வேணா திருப்பி கொடுத்துருவேன். ஏன் நீ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிடக்கூடாது டக்குன்னு. இல்லை இரு நான் உனக்கு இதை விட இன்னும் நான் நல்லா பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு அவங்க மனசு குளிர்ற மாதிரி 2 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய அதான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்து பெண் வந்து கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த தாற்பரியத்தை விட்டு தான். அப்போ நம்ம இயற்கை பேரிடர்னு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அன்றாட வாழ்வியல் டே டு டே லைஃப்பில் ஏன்னா சனி எதற்கு காரகர்னா தொழில் கீர்த்தி பேர் புகழ் அங்கீகாரம் பவர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொறுப்பு வேணும் ஒரு இது வேணும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டே டு டே லைஃப்பில் சர்வ் பண்ணணும் ஒருத்தர் கண்ணு முழிச்சு கண்ணு எழுந்துக்கணும் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் அதை பண்ணுறதுக்கு நம்ம சனி தேவைப்படுறாரு. அப்போ விரையண்ட ஸ்தானத்தில் வந்தால் வீட்டில் மட்டும் இல்லை சமுதாயத்துலேயும் உலக லெவல்லையுமே நம்ம சொல்கிறோம்ல இப்போ வெளிநாட்டுக்கு போனவங்களாம் எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னுலாம் இப்போ நிறைய வேலை இழப்புகள் காணப்படுது. அப்போ இந்த 12ஆம் இடம் தான். அப்போ இந்த வேலை இழப்புகளும் இந்த பொருளாதார இழப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த வேலைக்கு ஸ்ரத்தையாக செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு டைம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செயல்படும்பொழுது அந்த தொழிலுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கும்பொழுது நான் இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு 2 மணி நேரம் போட்டு உழைப்புன்னு இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப சிறப்பாக இருந்துடலாம். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மேம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய தொழிலில் மாற்றம் வேணும், எங்களுக்கு ஒரு இடம்பெயர்வு வேணும், ஒரு நல்ல மைக்ரேஷன் வேணும். ஏன்னா ஒரு 10-11க்கு உடையவர். இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் நிறைய முதலீடு போட்டு செஞ்சுட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆவலாக காத்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு எப்போ வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எப்பயோ போட்ட முயற்சி. நான் ஒரு பாஸ் கிட்ட கேட்டிருக்காங்க என் பழைய கம்பெனிலே கொஞ்சம் நல்லா இருந்த சேலரி இந்த புது கம்பெனியில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சேலரிலாம் சிறப்பாக இல்லை அப்படின்னவங்க அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வரல அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறாங்க. சனியும் அவங்க ஜாதகத்தில் வந்து ஒரு 10-11க்கு ஆப்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான வாய்ப்பு. நல்ல முயற்சியை வந்து அவங்க ரொம்ப எஃபர்ட்டாக போடணும். அதே போல் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் சூரியன் வந்து சேர்க்கை ஏற்படும். இந்த ராசிக்கு மட்டும் இல்லை 12 ராசியில் இருக்கிறவங்களும் ரொம்ப பொறுமையாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூரிய வழிபாடு காலையில் மத்தியானம் அதே போல் சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ சனி வந்து அந்த சுயச்சாரத்திலே பயணிக்கும் பொழுது நம்ம நிறைய தடைகள் வரும் அந்த தொழிலை வந்து நம்ம செய்யறதுக்கு கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடைகள்லாம் நீங்கி நம்ம தொழில்னு போகிறவங்கெல்லாம் மிகப்பெரிய சாதனையை வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் இப்போ இந்த 26லேருந்து ஏப்ரல் இப்போ 25 இப்போ ஏப்ரல் 26 வரைக்கும் சுயச்சாரத்தில் அவர் வந்து ஏப்ரல் வரைக்குமே பயணிப்பார். அப்போல்லாம் தொழிலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு டைம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அந்த சனியானவர் நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல் இதெல்லாம் சிறப்பாக ஒரு கான்சன்ட்ரேட்டோட ஃபோக்கஸோடு நம்ம செயல்படும் பொழுது 6 என்ற அந்த ஒரு நம்மளுடைய திறமை நம்ம ஜெயித்து போட்டியிட்டு நல்லா சிறப்பாக ஆக்டிவாக ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு நம்ம செயல்படும் பொழுது நம்ம டைம் பாக்ஸ்குள்ளே நம்மளை வந்து செலுத்தி ஒரு நேரம் காலம் தவறாமல் நம்ம வந்து செயல்படும் பொழுது 11 என்ற லாபம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதே போல் 3 என்ற சொல் சிந்தனை செயல் இதெல்லாம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய தொடர் உழைப்பை போட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரும்பொழுது 12 என்ற இதை எதையுமே கேட்காம நடக்குதா நடக்கட்டும், ஆனால் எந்த தடை வந்தாலும் நான் எஃபர்ட்டை போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதி மோட்னா என்ன, எது நடந்தாலும் என்னுடைய இதை விடமாட்டேன், என்னுடைய உழைப்பை போடுவேன். என்னுடைய குறிக்கோள் வந்து நான் முன்னுக்கு வரணுன்றது தான். அதற்கான
ப்ராசஸை போடக்கூடிய இடத்துல 12ல் சனி இருக்கார். சனி பார்ப்பார். சனி ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா முதல்ல நம்ம ஆசைப்பட்டாலே இப்போ கேட்பாராம் அவர், நீ முதல்ல இதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அதுக்கெலாம் தகுதியாக இருக்கிறேன்னா நம்மளுக்கு அதை கொடுத்துருவார். கொடுத்துற பிறகு பார்ப்பாராம் நம்மளை வந்து இதை வந்து நீ வச்சுக்கிறதுக்கு உனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு நமக்கு செக் பண்ணுவாராம். அப்போ செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த உழைப்பு நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கணும். அந்த மாதிரி சரணாகதியாக உழைப்பை போடும்பொழுது மேஷம் எனக்கூடிய காலத்தின் சக்கரம், அதான் மேஷம் தான் துவக்கம், அட்டகாசமான மேஷம் வந்து உதயமாயிடும். பரிகாரங்கள் எதுன்னு இருக்கா மேம் இதுக்கு பரிகாரம்னாலே இப்போ 12க்கு சனி வந்திருக்காரு. ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே அந்த 12ஆம் இடம் என்பது தான் கேது ப்ராம்ப்டாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்திருக்கிறாரு. சனி வரும்போது பரிகாரம் ஒன்றுமே இல்லை இவங்களுக்கு. இப்போ மேஷ ராசினா அதுக்கு 12ஆம் வீடு வந்து நம்மளுக்கு வந்து மீன ராசியாக வரும். வியாழக்கிழமைகளில் 1 to 2 ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்தாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு அனைத்து விதமான விரயங்களும் மட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கை விரயம் தானே இப்போ ஆகுது. இப்போ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னுக்கு வரணும், பணம் வரணும்னா சேமிப்பு வரணும். சேமிப்பு வரணும்னா நம்ம அங்கே செலவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல செலவாக இருக்கணும். நம்ம விரயங்களும் மட்டுப்படணும். அப்போ அந்த விரயம் மட்டுப்படுறதுக்கு மேஷராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் நமக்கு மதியம் 1 to 2 இல்லை அப்போ அந்த நாளில் எப்போ முடியுதோ ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துடணும். இனிப்போட நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோட 21 ரூபா மேலே சில்லறை பணம் வைத்து யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். அம்மா இதெல்லாம் வாங்கி கொடுக்க கூட எனக்கு வந்து முடியலம்மா அப்படின்றவங்க, வாயிலா ஜீவன் இருக்குல்ல எவ்வளோ நம்ம போனவொடனே நம்மளுக்கு அவங்களுக்கு போடுறது, பட்சிகள் காலையில் வருது இல்லையா, காக்காய்க்கு வந்து ஒரு அன்னம் தண்ணி வைப்பது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தந்துடும். நிறைய காசு கொடுத்து நம்ம போய் பரிகாரம் பண்ணணும்னு கிடையாது. பொதுவாக சனின்னாலே நம்மளுக்கு சிவபெருமான் தான். பழமையான சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் எப்போவுமே ஓம் நம சிவாய இதான் இவங்களுக்கு தாரக மந்திரமே. ஓம் நம சிவாயன்னு அவங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மந்திரத்தை வந்து இதை மந்திரம் தான், இதை சொல்ல 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 நவ கிரகங்களும் அவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். ரிஷப ராசிக்கு சனி வக்ர பயிற்சி ஐயோ சூப்பராக இருக்குமா ரிஷபத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வருமானம் வேணும்னா அவங்க வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு பைசா வேணால் தூக்கம் வராது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது அவங்ககிட்ட பைசா வேணால் நம்பவே கூடாது. இண்டி இடுக்கு சந்து போந்து எந்த அளவு 5 பட்டினா காசு வச்சுருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம் வந்து நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு சொன்ன அனைத்து காரியங்களும் அவங்களுக்கு சிறப்பாக நடந்துடும். இந்த வக்ரம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நடக்கலைன்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்காங்களே. ஏன்னா 11ல் சனி இருக்கிறாரு, ராகு வந்து 10ல் இருக்கார், அருமையான பிளானட்ரி பொசிஷன், 2ஆம் இடத்துல குரு, கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர். அப்புறம் கேட்கவா வேணும், இவங்க வந்து நல்லா சிறப்பாக திட்டமிட்டு செலவு செய்துட்டா போதும். அருமையாக நிறைய கஷ்டங்கள்லாம் அவங்க பட்டிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்த்து கடனெல்லாம் தீர்த்து நல்லா சிறப்பாக அவங்க வந்து இருந்துடலாமா. ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன மேம்? ரிஷபராசிக்கு என்ன பண்ணோன்னா அவங்க செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 to 2 இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி வந்து அன்னதானம் பண்ணும்பொழுது, அதே போல் அவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதே போல் உதிரியாக எலுமிச்சம்பழம் ஒரு 38 எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி கொடுத்துடணும். அதில் வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை வந்து இவங்க திரும்பி வாங்கிட்டு வந்துடணும். இந்த எலுமிச்சம்பழம் எப்படின்னா முதல் நாளே வாங்கி நல்லா கழுவி அவங்க வந்து என்ன ஒரு கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கையை நினச்சி அதை எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட் வாங்கி கோயிலில் கொடுத்துட்டு இவங்க ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்துடணும். அதை ஒன்று வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குதுன்னாலும் அது சரியாயிடும். இல்லை அவங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக்காகவே அது ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழம் எதாவது ராஜக்கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சோம்பி இருக்கிறோம், நாங்கள் வேலையே செய்ய முடியலனா கூட அதையும் வந்து பூஸ்டப் பண்ணி விட்டுறோம். ஒன்று வந்து வீட்டு நிலவாசப்பல்ல கட்டுறது, ஒன்று பூஜை அறையில் வைக்கிறது, வண்டி வச்சுருந்தாங்கன்னா வண்டியில் ஒன்று வைக்கலாம், நம்ம படுக்கறையில் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை பீரோலையும் ஒன்று பணப்பெட்டிலையும் வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி சிறப்பாக. இப்போ மிதுன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம்? மிதுன ராசி அதுக்கு வந்து சொல்லணும் மிதுனம் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப அவங்க சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறவங்க. நல்லா வந்து புதனுடைய வீடுலவா ஏதாவது ஒன்று புதுமையை நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பயணிக்கக்கூடியவர்கள் மிதுனம். மிதுனுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சவால்களை சமாளிக்கக்கூடியவர்கள், சமாளித்து சாதனை புரிவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து 7, 8க்கு உரியவர் தான் சனி பகவான். நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. 8ஆம் இடத்தை வந்து நம்ம சொல்லுவோம் வலி வேதனை அசிங்கம் அவமானம், ஒருத்தருடைய ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது, இவர் என்னென்ன கர்மாவை அனுபவிக்க போகிறாரு, எந்த கர்மாவை சுமந்துட்டு வருவார், எந்த காலம் வரைக்கும் அவர் கஷ்டப்படுவாரா சந்தோஷமாக இருப்பாரா எப்படி இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது அவங்களுக்கு பாக்கியம், தந்தை வழி சொத்து, ஒரு ப்ரமோஷனு, ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த 8, 9 கூடிய ஒரு 10ல் இருக்கும்பொழுது அவங்க சவால்களை வந்து சந்தித்து
சிந்தித்து அதையெல்லாம் தவிடுபடியாக்கி, ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு படி மேலே வரணும், நான் வந்து என் சொந்தங்க முன்னாடிலாம் நான் வந்து ஒரு ஜபர்தஸ்தாக நிற்கணும், என்னை வந்து ரொம்ப ஒரு கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்லாம் மன வருத்தப்பட்டு கொண்டவர்கள். உறவுகள்லாம் என்கிட்ட வந்து சரியாக வந்து மிங்கிள் ஆகலாமா, என்னுடைய மனைவி என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குவாரா, என் கணவர் புரிஞ்சுக்குவாரா, ஏன்னா இதற்கு 7ஆம் இடமே பாதகம் மாரகமாக இருக்கும். அதனால் கலத்திரம் சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். என் உணர்வுகளை என் உறவுகள் புரிந்து கொள்ளாதா அப்படின்னு சொல்லக்கூடியதும், இந்த ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு அமிழ்ந்திருந்துக்காங்க. எப்படி ஒரு கோழி முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு வெடிச்சுக்கிட்டு வருது. இவங்களுடைய வளர்ச்சியையும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களையும் தடுத்து இருந்த அனைத்து சூழல்களையும் அவங்க அப்படியே வந்து உதறி அதை வந்து தள்ளி, எப்படி நம்ம முட்டை பார்த்துருக்கோம், நம்ம சொன்ன மாதிரி இந்த கோழி குஞ்சு, அந்த அடக்காக்கிற குஞ்சு எப்படி வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும், அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்த அனைத்து விதமான இக்கட்டான சூழ்நிலையும் உடைத்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நேரம். எல்லாமே உடல் ஆரோக்கியம் கிடைச்சிரும், தொழில் வந்து நல்லா அமைஞ்சு ஒரு நல்ல ப்ரமோஷனோட ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, நல்ல மைக்ரேஷன், நல்ல பொருளாதார வருவாய், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லவ் சக்ஸஸ் ஆயிடுறது, நல்ல ரிலேஷன்ஷிப்பு. பிரேக்கப்பான லவ் கூட லவர் வந்து சொல்லிடும், சாரி, நான் வந்து இந்த சாரின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய மேஜிக்லாம் பண்ணும் தெரியுங்களா, அது மிகப்பெரிய மேஜிக்லாம் பண்ணும். அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒன்றோடு ஒன்று இணைவது, அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக அதை வந்து சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிதுனம் மிளிரும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? மிதுனத்துக்கு எதுவும் பரிகாரங்கள்? மிதுனத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் மத்தியானம் 1 to 2 ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துற சொல்லுங்கள். இயலாதவர்களுக்கு அவங்களால என்ன முடியுமோ, அன்னதானம் மட்டும் இல்லை, ஒரு மெடிக்கல் உதவி செய்யலாம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாம், உங்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு தேவையான அந்த ஒரு பொருட்கள், தாம்பூலம், எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வீட்டில் பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா, தாம்பூலம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கொடுக்குறாங்களோ நம்மளுக்கு இந்த அழகு பொருட்கள்லாம், வெத்தலைப்பாக்கு, குங்குமம், மஞ்சள், வளையல், ப்ளவுஸ் பீட்டு, இதெல்லாம் அவங்க சக்திக்கு ஏற்றார் போல். இயலாதவங்க ஒரு வெத்தலைப்பாக்கு, பழம் சிம்பிளாக வச்சு கூட கொடுக்கலாம். கொடுக்க இந்த மிதுனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி இந்த காலகட்டம் கால அஸ்தி சென்று வழிபடுவது, அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவி ஞான பிரசுராம்பிகை அம்பாலை வழிபடுவதும் அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா காற்றோட தலம் அது. அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள்லாம் மீறி பயங்கரமாக பில்கேட்ஸுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கலாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய, இதை வந்து கேட்குறவங்களுக்கு என்னம்மா நீங்கள் இப்படிலாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறீங்கல்ல, மிகைப்படுத்துதல் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க. எப்போவுமே நம்ம வள்ளுவர் தாத்தாவே சொல்லியிருப்பார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் என்னைக்குமே சொல்கிறேன், யாருக்குமே சொல்கிறேன், உங்களுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து போடுங்க. உங்களுக்கான வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு என்னைக்குமே வந்து இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 10 சனி 11 சனி. அதனால தான் இதை வந்து நீங்கள் அழகாக வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் நீங்கள் எல்லாமே நீங்களே கமெண்ட்ஸில் போடுவீங்க பாருங்கள், அட்டகாசமான பலன்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக மேம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கடகம் தான் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, கடகம் வந்து நிறைய கேட்கும், நாங்கள் கரையேறுமா, கண்ணீர் சிந்துமா, அந்த கடகம் கண்ணிலாம் ரொம்ப அப்படியே புலம்பி தள்ளுவாங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப எமோஷ்னல் உடையது, சந்திரனுடைய வீடு அல்லவா. அவங்க ஒன்று நினச்சாங்கன்னா எதிராளி 10 எமோஷ்னல் காட்டணும்னு சொல்லக்கூடியது, ரொம்ப தன்னலம் வாய்ந்தது. அது தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன்னுடைய இதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்தவங்க காம்பவுண்டையே எட்டி பார்க்கக்கூடியது. இந்த கடகம் வந்து இப்போ பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, எங்களுக்கு திருப்பி நீங்கள் சனி பின்னாடி வருதுன்னு சொல்கிறீங்களே, நாங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சா, அதெல்லாம் ஒன்றும் கவலையே வேணாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி ஒன்றும் நல்லது செய்கிறவர் கிடையாது. இவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆகாதவர் தான். ஆகாதவர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் இப்போ வக்ரமாகி கொஞ்சம் இதுவாக இருக்கும்பொழுது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் வந்து அஷ்டம சனியில் நிறைய அசிங்கம், அவமானம், அப்போ நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய முயற்சி பண்ணி நிறைய பொருளாதார விரயங்களை சந்தித்து ஒரு அசிங்கம் அவமான உறவுகளில் ஒரு கலத்தரத்தோடையே அவங்களால வந்து சரியாக ஒரு ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது 7ஆம் வீடே வந்து சனியோடைய வீடாக வந்துடும். அதனால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டவங்க. இந்த கடகமும் மகரமும் கடகமும் கும்பமும் இணைந்து திருமணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக இருக்கும். ஏன்னா இதை 6 8 இது 7 இருந்தால் கூட மகரம் வந்து ஏதாவது ஒரு இதில் போனால் கூட இந்த 8 வரக்கூடிய கும்பம் வந்து அவங்க வாழ்க்கையே ஒரு இதுவாக இருக்கும், ஒரு புரிதல் இல்லாமையே போயிடும். அவங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க 6 8 நாங்கள் எங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்து கட்டிட்டாங்க அப்படின்வாங்க. பெரும்பாலும் அதை தவிர்ப்பது நல்லது. இல்லை நம்மளுக்கு 7ஆம் இடமே சிறப்பாக இல்லைன்னா அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிரும். அப்படி இருக்கிறவங்களாம் ராமேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் வந்து குளித்து விட்டு வரும்பொழுது இந்த தோஷங்கள்லாம் வந்து கம்மியாயிடுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அவங்களுக்கு என்னென்ன முடியலையோ கடன் பட்சத்தை தீர்ந்துடும், உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகுகேது அவங்களுக்கு இப்போ வந்து சரியில்லாத நிலையில் இருக்கிறாங்க. வேறு யாரும் வந்து அவங்க மனசு கஷ்டப்படுத்த வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்களே தான், அம்மா அப்பா புள்ள குழந்தை என்
தம்பி தங்கச்சி இவங்க யாருமே எங்களை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன வேதனை மன விரக்தியெலாம் இருக்கும். இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து நீக்கி அவங்க இன்னும் வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து சிறப்பாக போகக்கூடிய ஒரு எந்துவாக நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு இந்த சனி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா அவரே வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி பின்னாடி வந்துடுறாரு இல்லையா. அதனால் வந்து கொடுத்த தடைகளை நடக்காத காரியங்களை செயல்பாடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இப்போ வந்து நல்ல பலன்களை வந்து அவங்க அனைத்து வகையிலையுமே காணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? இல்லை, சிம்மராசி தான் ரொம்ப இன்னும் வந்து ஐயத்தோடவும் அச்சத்தோடவும் காத்திருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம சனியே நடக்குது. நிறைய வந்து டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிகம். என்னம்மா எங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் செஞ்சால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நான் வந்து முடிச்சேன்னா அது சக்ஸஸாக தான் இருக்கும்னு இப்படின்னு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். இவங்க எப்போவுமே இந்த சிம்மராசி சிம்ம லக்னம் மட்டும் புரிஞ்சுக்கணும். எப்பவும் எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்தாலும் முதல்ல அவங்க வந்து சுய பாராட்டு பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு லக்ஷ்மின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை முடிச்சிட்டிங்கன்னா சொல்லிக்கணும், லக்ஷ்மி நீ வெரி குட்ரா, இந்த வேலையை செஞ்சுருக்கேன்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே பாராட்டு கொடுத்துக்கணும். பாராட்டு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து அந்த பாராட்டு வரும். இப்போ நிறைய வந்து எதுவுமே செய்ய முடியலையா, என் நேரம் இப்படி, ஏன் இந்த இது அஷ்டம சனி இதெல்லாம் வந்து நம்ம கண்டு ரொம்ப பயப்படுறோம். நம்ம என்ன கேரி பண்ணிட்டு வந்தோமோ இந்த பாவத்துக்கு போய்ட்டு 8ஆம் பாவத்துக்கு இப்போ வராரு, இந்த பாவம் தொட்டு நம்ம என்ன நல்லது கெட்டது கேரி பண்ணிட்டு வந்திருக்கிறோமோ அதில் வந்து நம்ம போன பிறவியில் அதில் எதெல்லாம் நம்ம சரியாக ஒர்க் பண்ணலையோ அதை சார்ந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனையை கொடுத்துட போகிறார். அது இப்போ எழுத போகிறவங்க யாருன்னா ராகு கேதுக்கள் அவங்க இருக்கிறாங்க, மிகப்பெரிய 2 பேர். இப்போ ஒவ்வொரு காலகட்டமும் ராகு கேது, இப்போ சிம்மத்தில் கும்பத்தில் ராகு இருக்காரு, சிம்மத்தில் கேது இருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம செய்கிற தப்பு யாருக்குமே தெரியாதுன்னு. 24/7 ஓட முடியாது ஒளிய முடியாதுன்னு இவங்க கண் பார்வையில் இருக்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பாவத்தொட்டு எழுதி வச்சுட்டு போகிறதெல்லாம் சனி நம்மளுக்கு அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்ட சனியாகவோ வரும்பொழுதும் 7.5 சனியில் 3 பீரியடாக வருவார். ஒன்று விரைய சனி, நம்மளுக்கு பாத சனி, நம்மளுக்கு ஜென்ம சனி. அந்த காலகட்டங்களில் அவர் வந்து எழுதிடுவார், தலைவா நீங்கள் இவ்வளோலாம் பிரச்சனை கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்றார் போல் நான் உங்களுக்கு தண்டனை தரேன் கொடுக்கறதுனால தான் நம்ம ரொம்ப சனி வந்துட்டாலே எதனா பிரச்சனை வந்துடுமோ, நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுமோ பயப்படுறோம். அந்த இதெல்லாம் தீர்க்கறதுக்கு பகவான் கிட்ட சொல்லிடணும், பகவானே நான் என்ன கர்மா பண்ணணும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் நான் இதை வந்து தீர்த்துறேன், இதை தீர்க்கலன்னு வச்சுக்கோங்க இது நம்ம சந்ததிக்கு கருத்தப்படும். இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, நம்மளுக்கு ஒரு கிரக பார்வை சிறப்பாக இருக்கும்போது நம்ம இதை ஃபேஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய இந்த குறைகளை இனிமேல் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு கடத்தப்படும். அதனால் சனி பயிற்சி ஆகிறாரு செய்கிறாரு வராருன்னும் போது இப்போ அஷ்டம சனியில் இருக்கிற சிம்மம் வந்து பயப்பட தேவையில்ல. இது வரைக்கும் அவங்களுக்கு தடை இருந்துச்சு இல்லையா, ஒரு தொழில் தடை, உறவுகளில் தடை, உடல் ஆரோக்கியத்தில் தடை, இதெல்லாம் சொல்லிடுவார் இங்கங்கே பிரச்சனை, இதையெல்லாம் அவங்க திருத்தி இனிமேல் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை வந்து இந்த 137 நாட்கள் இதில் ஒரு லாங் பீரியடு 4.5 மாதம் நல்லா சிறப்பாக வந்து இவங்க வந்து அந்த காலகட்டங்களில் இயக்கிடலாம். என்ன இவங்க பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இது மட்டும் இருக்கணும். ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ அந்த ஆவணி மாதம் இந்த சிம்மம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12 ராசியுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சிம்மத்துலேயே இந்த சேர்க்கை நடைபெறுது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஆவணி மாதத்தில். அதே போல் வந்து யார்கிட்டையும் வார்த்தையை கொடுக்க வேண்டாம். டெய்லியும் ரொட்டீன் லைஃப், மௌனம்னு சொல்லுவாங்க, சொல்லிடலாம் எல்லாருக்கிட்டையுமே நான் மௌன விரதம் இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். ரொம்ப அமைதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் அங்கே நடக்குதுன்னா அங்கேருந்து நம்ம நகர்ந்து வந்துடுது. எல்லா வகையிலுமே இந்த மாதம் வந்து பொறுமையை காத்து புது முடிவுகளை எடுக்காமல் அவசரப்பட ரிலேஷன்ஷிப்லலாம் லவருக்கு ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பார்த்து பேசுகிறேன்னா வேணாம், நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு சிங்கிள் மெசேஜில் ஹாய் பாய் இதோட நிறுத்திக்கிட்டா போதும், இன்னும் பேசாமல் இருந்தாலே போதும், நான் மௌன விரதத்தில் இருக்குன்னு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா. அப்படி இருந்துட்டாங்கன்னா இவங்க உறவுகளும் காக்கப்படும். இல்லைன்னா அந்த ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தால் நல்ல உறவுகளையும் இழக்க வேண்டியது வரும். இது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக லவ் பண்ணும், அந்த அன்பு கிடைக்கலன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடும். அதனால் நம்ம மனசு சரியில்லைனாலே நம்ம எல்லாமே ஃபால்ட் ஆகிடுமே, உச்சி முதல் உள்ளங்கால் வரை. அதுவும் உடம்பு ஆரோக்கியம் போயிடும். ஆரோக்கியம் போயிட்டால் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியாது, நம்ம வருமானத்தை ஈட்ட முடியாது. இதான் வந்து தாத்பரியமே. அதனால் சிம்மம் இந்த காலகட்டம் மெடிடேஷன், தியானம், இறை வழிபாடு. எப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓம் நமச்சிவாயான்னு, இவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ இல்லை எந்த சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, மகான்கள் வழிபாடு இது செய்வது. நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது. திருவண்ணாமலை கிரிவலம்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் பௌர்ணமிக்கு விழுந்துடக்கூடாது. எப்போவும் நேரம் கிடைக்குதோ போகலாம். அங்கே சிவன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். அங்கே போகிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மகான்களின் அந்த ஆசிரமத்தில் அமர்ந்து நம்ம உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வரும்போது சேஷாத்ரி, ரமண மகரிஷி, நம்முடைய விசிறி சாமியார், இவங்கெல்லாம் அப்படியே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு மெய் சிலிர்த்து போய் அதை உணரக்கூடியவர்கள் சிம்மம். பண்ணும்போது ரொம்ப அருமையாக அட்டகாசமாக பாருங்கள். அஷ்டம சனியை வந்து அடித்து நோக்கி அதிர்ஷ்டத்தை காண்பார்கள்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கன்னிராசி வந்து அதுக்கு மேலே வந்து சென்ற காலகட்டங்களில் இப்பயே ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கேன். ஏம்மா போன வருஷம்தான் எங்களுக்கு வந்து லக்னத்தில் வந்து எங்களுக்கு கேதுவும் 7 ராகு, நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். வெளியில் சொல்ல முடியுமா? கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, நாங்களுக்கு வந்து ஒரு உறவுகள் தாண்டி எங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் போயிட்டோம். இதில் வேற இல்லாமல் நாங்கள் வந்து எதுவுமே வெளில சொல்ல முடியல, இயங்க முடியல. கேது இருக்கும்போது எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. எங்களால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் சொன்ன குருட்சேத்திர போர் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஓடிடுச்சு. யாரை நம்புறதுனே தெரியல. அந்த மாதிரி இருந்த நிலை மாதிரி ஏதோ அப்படி வந்து நாங்கள் தாக்கு பிடிச்சி வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா, இப்போ 7ல் வந்து சனி வந்து அமர்ந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறாரு. நாங்கள் உழைக்கணும், செய்யணும், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் எங்களால் வந்து ஒரு தடை ஏதாவது நாங்கள் போய் பண்ணோன்னா எங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுதம்மா அப்படின்றவங்களுக்குலாம் சனி, இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் நடக்குமானா, சனி கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு 6, 8, 12 தசா நடத்துது, இல்லை சனியோட வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஏன்னா 10ல் குரு இருக்கிறாரு இவங்களுக்கு, நல்லா அழகாக வந்து 2 உங்களுக்கு 4, 6 என்ற இடத்தையும் பார்த்து இவங்களை வந்து இன்னும் நீ என்னென்னலாம் முயற்சி பண்ணி உன்னால் வந்து ஆக முடியல, உனக்கு ஒரு தொழிலாக என்ன பண்ணுவாங்க. இப்போ இளைஞர்களாக இருந்தால் ஒரு நல்ல படிப்பு கேட்க போகிறாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டராக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு தொழிலுக்கு பார்க்க போகிறாரு. ஒரு மிடில் மேனாக இருக்கிறவர் என்ன பண்ண போகிறாரு, நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸு, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானது ஒரு பிஸ்னஸில், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அப்பு. இதே ஒரு பெண்மணிகளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ என் கணவரோட நான் நல்லா, இது ரொம்ப எதிர்பார்க்கும், இது ஒரு துணையோட வந்து ரொம்ப அந்யூன்யமாக இருக்கணும்னு. ஆனால் அது பொல்லாதது கன்னி. ஏன்னா எப்பயோ என்னவோ இருந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து இது உபய ராசி லக்னம் இல்லையா, இது புதனுடைய வீடு, நல்ல மெமரி பவர் வேறு ஜாஸ்தி. இதுக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியே ஜெயிக்க முடியாது. நீ அப்போ அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் இப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை இந்த நிமிஷத்தில் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பை எடுத்துரும். பெரும்பாலும் இவங்களுக்கு பாருங்கள், அந்த லைஃப்பில் பிரச்சனை வந்து இவங்க ஆர்கியூமெண்ட்டால் தான். அப்போவுமே சொல்கிறேன், எப்போ நம்முடைய 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, நம்ம விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் வரும். திருமணமே ஒருத்தருக்கு ப்ளஸ்ஸு, ஒருத்தருக்கு மைனஸ். அந்த காலத்துலலாம் ஏன் நம்முடைய குடும்ப அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு சொல்லுவாங்க நம்ம பாட்டிலாம். உங்கள் தாத்தா மூஞ்ச நான் பார்த்ததே இல்லடான்னுவாங்க. இப்போ சொல்ல முடியுமா? 2 பேருமே சமமாக சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே இதுவாக போகும்போது ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும்போது அங்கே விட்டு கொடுத்து போகிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காம்ப்ரமைஸு குறையுது. அதனால தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் கூட ஆயிடுது. அன்பும் நன்றி உணர்வும் இல்லாத போது தான் ஒரு உறவில் பிரச்சனை வந்து கூடுதல் ஆகிறது. அதனால தான் நிறைய டிவர்ஸ் இப்போல்லாம் வந்து 2வது திருமணம் முதல் திருமணம் மாதிரியே ஆயிடுச்சு. அப்போ எப்போ அந்த ஏன் 2வது திருமணம் கொஞ்சம் தட்டு மாதிரி போகுதுன்னா, ஐயோ ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இந்த வாழ்க்கையும் போயிடக்கூடாதுன்றது ஒரு பயத்தில் இப்போ வந்து எல்லாருமே வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அந்த இதுவே வேண்டாம். 5 வரல ஒன்றா இருக்கிறது இல்லை, நமக்கு எல்லாருக்கிட்டுமே எல்லா பாசிட்டிவும் இருக்கிறது இல்லை. நம்மளுக்கு ஒரு உறவு வேணும் தேவைன்னா நம்ம நிறைய விட்டு கொடுத்து போகிறதா தப்பு கிடையாது.